ஸ்மால் ரிக்வெஸ்ட். இது வந்து உங்களுக்கு இந்த ஆக்சஸ் மட்டும் குடுத்துருவேன் சார் நானு. ஆ. இல்ல உங்களுக்கு நான் பண்றேன். இமெயில் ஐடில எல்லாமே அனுப்பிச்சுடுறேன். உங்களுக்கு எக்ஸெல் ஃபைல்ஸ். நான் என்ன அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் இந்த மீன் டைம் உங்களுக்கு ஆக்சஸும் குடுக்குறேன். நீங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இந்த ஆக்சஸ் உங்களுக்கு குடுக்குறேன்னா, நீங்க எப்ப வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். லேப்டாப் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரு பிக் இருக்கு. ஓகே. அப்பனா சூப்பர் சார். நான் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு இந்த ஆக்சஸ் குடுத்துடுறேன். ஓகேவா? இப்ப அதாவது அ இப்போ லெட்ஸ் டேக் ஆ, ஆ. ஓகே சார். நான் உங்களுக்கு இது ஆக்சஸ் குடுத்துடுறேன். நீங்க எப்ப வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம் சார். உங்க இமெயில் ஐடி ஒரே நிமிஷம். நான் எடுத்துக்கிறேன். நீங்க ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. அது அப்புறம் மட்டும் வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு சொல்லுங்க. கிளாஸ் முடிஞ்சுட்டு. அப்படி இருந்ததுன்னா இங்க ஆக்சஸே நீங்க பார்க்கலாம். இல்ல நான் ஃபைல்ஸ் அனுப்பிச்சிடுறேன். எப்பவுமே என்னன்னா போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு, ஓஆர்எஃப் ஃபுல்லா முடிச்சுட்டு ஒரு காப்பி ஆஃப் எக்ஸெல் ஃபைல்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிருவேன். அப்பார்ட் ஃப்ரம் தெம் ஐ வில் கிவ் ஆக்சஸ் டூ தெம். ஏன்னா சில ஸ்டூடண்ட்ஸ் ஆஃபீஸ் கோயர்ஸா இருப்பாங்க. மேம் எனக்கு வந்து அ லைக் நான் எனிவேர் என்னால லிங்க் ஓப்பன் பண்ண முடியுமா இருக்கணும்ன்றவாங்க. ஸோ அதனால ஐ கிவ் தெம் திஸ் அடிஷனல் ஆக்சஸ் ஆல்சோ. நீங்க அப்புறம் பார்த்துட்டு சொல்லுங்க சார். ஆக்சஸ் வந்திருக்கான்ட்டு. யூர் ஏபிள் ஓகே. பாருங்க வந்திருக்கான்ட்டு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா பாருங்க. சம்டைம்ஸ் ஸ்பாம்ல சில பேருக்கு போய் உட்காந்துக்கிறது. இல்ல டைரக்ட் மெயில்ல வந்துருந்தது. சில பேர் சொல்றாங்க மேம் ஸ்பாம்ல சீட் ஆயிடுறது அப்படின்ட்டு. வரலையே வந்திருக்கா? வரல, வரல. ஓகே. சரி. அப்ப நான் ஓ இல்ல சார். நான் உங்களுக்கு இது எக்ஸெல்லாவே அனுப்பிச்சிடுறேன். என்னோட இமெயில் ஐடிலேருந்து. ஓகேவா? ஆ எங்க ஹஸ்பண்ட் இமெயில் ஐடிலேருந்து உங்களுக்கு எக்ஸெல்லாவே அனுப்பிச்சு விட்டுர்றேன். நீங்க அத ஓப்பன் பண்ணி நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. அது பெட்டரா இருக்கும். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே பண்ணிடுறேன். ஓகே. ஆம். ஃபர்ஸ்ட் இஸ் ஓகே. சார் ஒரு ஆர்கனைசேஷன்ல எப்பவுமே மேஜர் 3 ஃபங்ஷன்ஸ் இருக்கும். ஒண்ணு ஃபினான்ஸ் நம்ம ஏரியா. இன்னொன்னு ஆப்பரேஷன்ஸ், இன்னொன்னு மார்க்கெட்டிங். உங்களுக்கு இது கண்டிப்பா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் யூ ஆர் இன்டு த பிராக்டிகல் ஃப்ரண்ட். உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப ஈஸியா இருக்கும் டு அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். யூ ஆர் தியரிட்டிக்கலி ரீடிங் இட். ஓகேங்களா? ஸோ அதோட நீங்க அலைன் பண்ணி தியரிலாம் வந்துன்னா, உங்களோட அந்த பிராக்டிகல் ஒர்க்கோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸும், இந்த கான்செப்ட்டோடையும் நல்லா கனெக்ட் பண்ணி கூட நீங்க நல்லா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் குடுக்கலாம். அது வந்து பெரிய அட்வான்டேஜ் ஆஃப் ஆஃபீஸ் கோயர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எனி தியரி நீங்க தியரியா பாயிண்ட்ஸா எழுதுறதோ, இன் அடிஷன் டூ பாயிண்ட்ஸா எழுதுறது, நீங்க ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கூட குடுத்து எழுதினீங்கன்னா, யூ வில் ஃபெட்ச் மோர் மார்க்ஸ். யூ கேன் கோட் உங்களோட கம்பெனி இதுலயே ஹவ் இட் ஹேப்பன்ஸ், இதுக்கும் அதுக்கும் எப்படி லிங்க் ஆகுது,
அந்த மாதிரி எழுதினீங்கன்னா ஒரு வேல்யூ அடிஷன் மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். தியரி வருது சார். 25 மார்க்ஸ்க்கு தியரி வருது. ஆப்ரேஷன் ரிசர்ச் 60 மார்க்ஸ்ல உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்க்ளூடிங் எம்சிக்யூஸ் சொல்றேன். தியரியோட டச் வந்து ஓவராலா 25 20 டு 25ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதனால தியரியும் நம்ம படிச்சாதான் ஸ்கோரிங் நல்லா பண்ண முடியும். 75 80 அந்த மாதிரி பண்ண முடியும். ஓகே. இப்ப வந்து கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் ஒரு கீ ஃபங்க்ஷன். ஃபினான்ஸ் இருக்கு, ஆப்பரேஷன்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு. எப்பவுமே டிமாண்ட் சைடோட கீ ஃபங்க்ஷன் வந்து சேல்ஸும் மார்க்கெட்டிங்கும், சப்ளை சைடு வந்து ஆப்பரேஷன்ஸ் அண்ட் சப்ளை செயின்ஸ். சப்ளை செயின்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்ன? எனக்கு ஒரு ஆர்டர் வருது, நான் ரா மெட்டீரியல் உடனே எடுத்து பண்றேன், லேபர்லாம் அவைலபிளா இருக்கான், டக்குன்னு எடுத்து ப்ரொடக்ஷனை முடிக்கிறேன், பேக்கிங்கை கரெக்டா பண்றேன், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குப்பா இது ரெடிப்பா நீ அமுச்சு விட்டுருன்னு நான் சொல்றேன். அப்படி இருக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல், எந்தவித பாட்டில் நெக்ஸும் இல்லாம, when no, the order has been fulfilled as per the requirement of the customer, and the strategies or the techniques you use to fulfill is called as supply chain management. Okay. And driving fuel, இது எல்லாருக்கும் யாரு வந்து முக்கியமான காரணம்? நம்ம தான் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ஃபினான்ஸ்னாலே காஸ்ட் அக்கௌண்டன்ட் சார். நம்மளோட ரோல் வந்து அவ்வளோ சூப்பர்ப் ரோல். இட் இஸ் லைக் திஸ் சார். அம்மா வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே. அம்மாவை வந்து எல்லாரும் இது பண்ணுவாங்க. ஆனா அம்மாவை வந்து டெய்லி அம்மா நீ வந்து சாப்பிட்டியா? ஓகேவா? அம்மா வந்து உனக்கு அம்மா ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு இட் இஸ் நாட் கேட்க கூடாதுன்னு கிடையாது. கேக் கேட்கறதுக்கான அது அது தெரியாது நம்மளுக்கு. பட் வேற யாராவது ஜெனரலா வந்து யாருக்காவது உடம்பு சரியில்ல ஃபோன் பண்ணி உடம்புலாம் எப்படி இருக்கு கேட்போம். பட் அம்மாக்கு டெய்லி வந்து உடம்பு எப்படி இருக்கு? அம்மா நீட்ஸ் டெஸ்டா? உடம்பு வந்து எப்படி இருக்கு? அந்த மாதிரி நம்ம விட்டுருவோம்ல. அந்த மாதிரி நம்மளோட சிஎம்ஏ ரோல் ஆயிடுச்சு. ஐசிஎம்ஏ ரோல் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ரோல் அப்படி இருக்கு. ஹையா இருக்கு. பட் சிஎம்ஏ ரோல் அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்ல. பட் ஆனா ஐசிஎம்ஏ ரோல் எப்படி தெரியுமா? எல்லாமே எண்ட் டு எண்ட் நம்ம கையில தான் சார். ஒரு மெட்டீரியல் உள்ள வரதுலேருந்து ஓகே. ஒரு ப்ராடக்ட் வெளியில போய் மார்க்கெட் ஆயி, அந்த ப்ராஃபிட்ட புக் பண்ணி, அத ஃபைனலா நான் லாபம் தான் பார்த்திருக்கேனா, இல்ல நஷ்டம் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுலேருந்து, சரிப்பா லாபம் பார்த்திருக்கேன். அப்ப இந்த லாபத்த வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணு ஃபர்தரா. யூ கோ ஃபார் டைவர்சிஃபிகேஷன். அப்படி பண்ணுன்னு சொல்றதுலேருந்து, எல்லாமே யாரோட வேலை? நம்ம வேலை. சிஎம்ஏஸ் வேலை. ஆனா சிஎம்ஏஸோட ரோல் வந்து ஹிடனா இருக்கு. அத இப்ப வெளியில கொண்டு வந்திருக்காங்க மோடிஜி. ஓகேவா? சூப்பர்பா சூப்பர்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால it is the right time for us to crack out CMA exams, and we will get to the next level in the market. So this is the role of finance. நம்ம தான் driving fuel. அம்மா தானே டிரைவிங் ஃபியூவல் ஃபேமிலிக்கு. அம்மாவோட ரோல்ன்றது அந்த மாதிரி ஒரு டிரைவிங் ஃபியூவல். ஹை மோட்டிவேட்டர். நம்மளுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற ஒரு ஆத்மா. அந்த மாதிரி இட் இஸ் லைக் தட். ஓகே. ஸோ ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் கார்ன்னு எடுத்துக்கோங்க சார். ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்ஜின். ஓகே. இன்ஜின் வந்து ஸ்கோர் ஆஃப் வாட்டர் கார் டஸ். பிசினஸ் in a business organization operations, it's a core what the organization does. ஆனா இது எல்லாத்துக்குமே எது மெயின் டிரைவிங் ஃபியூவல்? ஃபினான்ஸ். யூ கேன் கோட் திஸ் as an example. ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்றதுன்னா எல்லா ஆக்டிவிட்டியும் that acquire the raw form of inputs, process or convert into a consumer products required to meet the end of the customers. Let's take it like this sir. ஒரு சப்பாத்தி நீங்க வந்து சப்பாத்தி ஒரு இது வச்சிருக்கீங்க. ஓகேவா? சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, ரெஸ்டாரண்ட். ஆனா நீங்க சப்பாத்தி மட்டும் தான் பண்றீங்க அப்படின்னா, கோதுமை மாவு இஸ் யுவர் ரா மெட்டீரியல். ஓகே. அண்ட் த லேபரர்ஸ் யூ புட் இன் அவா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, எண்ட் கஸ்டமர்ஸ்க்கு எப்படி நீடோ நீங்க அந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி தரீங்க. ஃபைனலி என்ன ஆகுது? நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. ஆனா இந்த நடுவுல இந்த சப்பாத்தி ப்ரிப்பரேஷனும் அந்த கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அத பத்தி பேசுறது வித் மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட். அத பத்தி பேசுறது தான் ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஓஎம் டீல்ஸ் வித் போத் டான்ஜிபிள் அஸ் வெல் அஸ் இன்டான்ஜிபிள் ரெண்டுமே கவர் ஆகுறது. இது வந்து நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க சார். லைக் பெயிண்டிங் ஆஃப் ஹவுஸ் இஸ் அ சர்வீஸ், பட் பெயிண்ட் விச் இஸ் யூஸ்ட் இஸ் குட். அந்த மாதிரி. ரைட். இப்போ இன்புட்னா இப்ப எக்கனாமிக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். லேண்ட், லேபர், கேபிட்டல் ஞாபகம் இருக்கா? 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்ட், லேபர், கேபிட்டல்,
ஆர்கனைசேஷன், கோர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இவங்களோட உதவினால தான் ஆர்கனைசேஷன்றத விட இங்க வந்து இன்ஃபர்மேஷன் வருது. சார், கரெக்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் இன் திஸ் எரா. பைசா குடுக்கணும்னு அவசியம் இல்ல சார். நம்ம வந்து நம்ம அவங்க கூட பக்கத்துல இருக்கணும்ன்றதுலாம் அவசியம் கிடையாது. பட் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இந்த இந்த இடத்துக்கு நீ போப்பா. உனக்கு வந்து கரெக்ட்டான உன்னோட ப்ராப்ளத்துக்கு கரெக்ட்டான சொல்யூஷன் கிடைக்கும். இந்த டாக்டர போ. உனக்கு வந்து பிசினஸ் ஓரியன்டடா பண்ணாம, நிஜமாலே உனக்கு கரெக்ட்டா கியூர் பண்ணி குடுப்பாங்க. ஓகேவா? இந்த பெர்சன மீட் பண்ண. உனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி குடுப்பாங்க. அன்னெசசரியா வந்து உனக்கு தேவையில்லாம இது பண்ணுவாங்க. இந்த பேங்க்குக்கு போ. இந்த பெர்சன பாருங்க. உன்னோட லோன் கரெக்ட்டா சாங்ஷன் பண்ணுவாங்க. தேவையில்லாத பிரச்சனை இல்லாம. அந்த மாதிரி இட் இஸ் லைக் திஸ். ஆ நீங்க வந்து இது கரெக்ட்டா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா இருந்ததுன்னா, எல்லாமே கரெக்ட்டா போகும். ஓகேவா? ஸோ அதோட சேர்த்து இன்புட்ஸ்லாம் சொல்றாங்க. லேண்ட், லேபர், இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ வில் கெட் யுவர் அவுட்புட். ஆனா, இந்த அவுட்புட்டையும், இன்புட்டையும் கனெக்ட் பண்றது எங்க இங்க எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம கனெக்ட் பண்ற ஒரு இடம் தான் கன்வர்ஷன் ப்ராசஸ். அதுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இது வேஸ்ட், இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணி, நான் வேல்யூ ஆக்டிவிட்டீஸ வெளியில எடுத்துட்டு, வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் பார்க்குறோம் இல்லையா? அந்த பாயிண்ட் தான் ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மென்ட். ஓகேவா சார்? இதுவரைக்கும் ஓகே, ஃபைன். இப்போ 2 இருக்கு சார் அப்ஜெக்டிவ்ஸ். ஒண்ணு கஸ்டமர் சர்விஸ், இன்னொன்னு ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். கஸ்டமர் சர்விஸ்னா நான் கஸ்டமர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அத பேஸ் பண்ணி நான் வந்து ப்ராடக்ட் குடுக்கணும். அதுதான். நீங்க போன இடத்துல எங்க யூ ஃபீல் லைக் கஸ்டமர் சர்விஸ் சூப்பர்பா இருக்குன்ட்டு. நீங்க யூ வுட் ஹவ் கம் அக்ராஸ் லாட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ்ல உங்க எண்ட்ல. ஆமா. ஆமா. எஸ்டாபிலிஷ்மெண்ட்ஸ்லயோ இல்ல ஈவன் ஹோட்டல் இல்ல எனிவேர் இங்க இந்த கஸ்டமர் சர்விஸ் சூப்பரா பண்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்களால சொல்ல முடியுமா? ரீகலெக்ட் ஆகுதா? வெரி குட். வெரி குட் சார். சூப்பர். அதான். தட்ஸ் த கனெக்ட் வி ஹேவ். அதே மாரி ஷெல் பெட்ரோல் பங்க் போனீங்கன்னு வச்சுக்கோங்க சார். சூப்பர்ப் கஸ்டமர் சர்விஸ். நம்ம இது கார் உள்ள எடுத்துட்டு போய் இது பண்ணா போதும். அவங்க இது பெட்ரோல் மட்டும் போட மாட்டாங்க. நம்மளோட இத வந்து கார நல்லா நீட்டா தொடச்சு தருவாங்க. அப்புறம் வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க, "சார் டயர்ல காத்து வேணுமான்னு?" கேட்பாங்க. டயர்ல காத்து கூட இது பண்ணா அப்புறம் அங்க பக்கத்திலேயே ஒரு ஷாப் இருக்கும். "சார் இந்த ஷாப்ல உங்களுக்கு தேவையானது நீங்க உங்களுக்கு வந்து ஆ இது கூட டாய்லெட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சார். வி ஆர் நாட் சார்ஜிங் எனிதிங்" சொல்லுவாங்க. அந்த டாய்லெட்ஸ் வில் பி வெரி வெரி நீட். அண்ட் நீங்க ஷெல் பெட்ரோல் பங்க்கே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீட்டா ஆர்கனைஸ்டா கியூல எல்லாரும் நின்னுன்னு ஆ ஒரு ஒரு மாரி கச்ச கச்சன்லாம் இருக்காது. அண்ட் பெட்ரோல் பங்க்கே ரொம்ப நீட்டா இருக்கும். பண்ணிட்டு கரெக்ட்டா சொல்லிட்டு, "தேங்க் யூ சோ மச் சார்" அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒருத்தர் தேங்க் யூ சொல்றதுக்காக நின்னுட்டு இருப்பார் எண்டுல. அண்ட் தே கிரீட் த கஸ்டமர் வித் அ வெரி குட் ஸ்மைல் அண்ட் கடைசியா அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ நீங்க இந்த மாரி ஒரு இது பார்க்கும்போது, உங்களுக்கே ஒரு நல்ல ஃபீல் குட் கிடைக்கும்ல. சூப்பர்ப் நல்லா பண்றாங்க அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் தி கஸ்டமர் சர்விஸ் எண்ட் ஆஃப் த டே. அண்ட் சில சில இடத்துக்கு நம்ம வந்து போம்போது வி ஹாவ் குட் எக்ஸ்பீரியன்சஸ். சில இடத்துக்கு நம்ம போகும்போது வி ஹாவ் அதர் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ வேர் எவர் வி ஹாவ் த கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமர் வாண்ட் அப்படின்னா நல்லா நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவங்க அந்த ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து ரொம்ப கரெக்ட்டா பண்றாங்க அப்படின்னு நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணிக்கலாம். இதுல பேசிக்கா என்னன்னா, ரைட் திங் அட் த ரைட் பிரைஸ் அட் த ரைட் டைம் சார். தட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் இது ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். இங்க வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்றாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங்னா அவங்களோட பிரைம் கன்சிடரேஷன் வந்து என்ன? எனக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் கிட்ட ஒரு ஆர்டர் போடுது அப்படின்னா, சின்ன டூல் பார்ட் எடுத்து குடுக்குறாங்கன்னா, எனக்கு இந்த குட்டி மெஷர்மென்ட்ல தான், இந்த அளவுக்கு தான் வேணும், இந்த இன்ச்சுக்கு தான் வேணும் அப்படின்றது அவன் சொல்லிடுவான். அடுத்தது என்ன சொல்லுவான்னா, "சரி சார், நான் உங்களுக்கு இது மாரி பண்ணி தரேன்." அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பான்? "சார் உங்களுக்கு எந்த டைம்க்குள்ள வேணும்? ஆ எவ்வளவு வேணும் உங்களுக்கு குவான்டிட்டி?" இந்த டீட்டெயில்ஸ்லாம் பட் பிரைமரி கன்சிடரேஷன் என்ன? எனக்கு இந்த அளவுக்கு இது வேணும். இப்போ ஒரு ஃபோட்டோ கடைக்கு போறோம். "சார் எனக்கு பெருசாலாம் வேண்டாம். இந்த சைஸ்க்கு போதும்" அப்படின்னு சொல்றோம். தட் தான் பிரைமரி கன்சிடரேஷன். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, "சார் நான் வந்து யுஎஸ் போறேன் சார். எனக்கு அந்த மாரி பாஸ்போர்ட் சைஸ் இது பண்ணி தாங்க."
மெக்சிகோ, லாட்டம் போறேன் சார். பிரான்ஸ் போறேன். அப்போ அதுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் மாறிட்டே இருக்கும்ல. அது பிரைமரி கன்சிடரேஷன். வாட் இஸ் மை அதர் சார் என்னைக்குள்ள உங்களுக்கு வேணும்? இப்போ உடனே குடுத்துடுறாங்க. முன்னாடிலாம் ரொம்ப டிலே ஆகும். என்னைக்குள்ள வேணும்? ஓகே உங்களுக்கு எவ்வளோ வேணும்? உங்களுக்கு மட்டும் தான் வேணுமா? இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி கேட்கறதுன்றது அதர் கன்சிடரேஷன். ஸோ இட் கோஸ் சார். பிரின்சிபல் ஃபங்ஷன்ல மேனுஃபேக்சர், டிரான்ஸ்போர்ட், சப்ளை, சர்விஸ் எல்லாத்துக்கும் அவங்க எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிசோர்ஸஸ் யுட்டிலைசேஷன். ரிசோர்ஸ்னாலே என்ன அர்த்தம்? அப்டின்னா, நான் என்னோட கஸ்டமர் வாண்ட்ஸ எதன் மூலமாக நான் நிறைவேத்த போறேன்? என்னோட கஸ்டமர் வாண்ட்ட வந்து இப்ப நான் மட்டும் பண்ண முடியாது. என் கூட சேர்ந்தவங்க என்கிட்ட இருக்கிற ரா மெட்டீரியல், எனக்கு நான் வந்து பிசினஸ்க்காக போட்டிருக்கிற பைசா எல்லாமே சேர்ந்து தான் அந்த அதுதான் எல்லாமே ரிசோர்ஸஸ். அப்போ நான் வந்து இந்த ரிசோர்ஸஸ் யூட்டிலைசேஷன்ல நான் என்ன ரொம்ப கீயா இருக்கணும்னா, அந்த ரிசோர்ஸஸ நான் எவ்வளோ ப்ராப்பரா யூஸ் பண்றேன். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வேஸ்ட் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் அதுல வந்து எனக்கு நல்ல குவாலிட்டியும் குடுக்கணும். அட் த சேம் டைம் நான் காஸ்ட்டையும் கம்மி பண்ணி பார்க்கணும். ஸோ நல்ல 3 வே ஃபேக்டரா இருக்கும். ஸோ அதுதான் பொட்டன்ஷியல் ரிசோர்ஸ் யுட்டிலைசேஷன் வந்து எப்படி பண்றது? அப்படின்றது இந்த இந்த கேட்டகரி ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மென்ட்ல அனதர் ஒன் கீ ஃபேக்டர். அப்ப வந்து சில இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சார், லெட் மீ கிவ் யூ அ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். சிலது பாத்தீங்கன்னா மேன் மேடு பண்ணலாம். சிலது பாத்தீங்க அப்படின்னா மிஷினால தான் பண்ண முடியும். ஓகே. இப்ப லெட்ஸ் கோ டூ அ ஜெராக்ஸ் ஷாப். நீங்க ஜெராக்ஸ் ஷாப்ல ஸ்பைரல் பைண்டிங் நீங்க அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவாரு, பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு இப்ப நான் ஸ்பைரல் பைண்டிங் குடுத்தீங்கன்னா, பேப்பர்லாம் வச்சு, அவர் அழகா எல்லாத்தையும் ஒரு 25 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பண்டிலா வச்சு, அழகா கட் பண்ணி ஸ்பைரல் போட்டு குடுப்பாரு. ஆனா, அந்த சைடுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பாரு. டப்புன்னு போட்டு கட் பண்ணி குடுத்துருவாரு. அங்க வந்து லேபர் என்னோட மேனுவல் லேபரும் யூஸ் ஆகுது. மிஷினும் யூஸ் ஆகுது. ஸோ, அந்த மாதிரி ஸ்மார்ட்டா ஹவ் ஐ எம் யூட்டிலைசிங் மை ரிசோர்ஸஸ்? நான் வந்து எனக்கு வந்து ஆம், தெரியாத ஆள் அத பத்தியே தெரிஞ்ச ஆள்கிட்ட நான் அந்த வேலைய குடுக்கறது உத்தமம். அத பத்தியே தெரியல. ஆனா நீ பண்ணித்தான்னு சொல்றதுக்கு அது தப்பா இருக்கு. ஸோ, ஆஸ் அ ஆர்கனைசேஷன் ஆன்டர்பிரினரா இருக்கும்போது, ஐ ஷுட் பி ஏபிள் டூ ரைட்லி ஐடென்டிஃபை த reliable persons for the job, and I should think whether this can be manually done or ஒன்லி மிஷின் கேன் டூ இட். இப்ப பாட்லாம் என்னதான் பாட் என்னலாம் வந்தாலும் ஒரு ஆள் நின்னு அத வேலை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அட்லீஸ்ட் பாட் பண்றது ஆனா ஸ்விட்ச் ஆன் பண்றதுக்கு வேணும் இல்லையா? இல்ல அது கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வச்சா தான் அந்த ரிப்போர்ட் மேக்ரோ ரன் ஆகும்னா, அந்த மேக்ரோவ போயிட்டு அந்த பட்டன் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றதுக்கு ஒரு ஹியூமன் வேணும். ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஹியூமன் இன்டர்வென்ஷன், எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் உங்களுக்கு வந்து டெக் தெர் இஸ் அ மிஷின் இன்டர்வென்ஷன்றது த ஆண்டர்பிரினர் ஷுட் ப்ராப்பர்லி டூ இட். அதுதான் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். அத பத்தி நெறைய சொல்லி தர்றது தான் ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மென்ட். ஸோ ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்டோட 2 விஷயம் என்னன்னா, என்னோட நான் வந்து என்னோட காரணம் என்ன? இந்த ஆர்டர நான் வாங்குறதுக்கான காரணம் என்ன? நான் ஆர்டர வாங்கிட்டேன். அந்த ஆர்டர நான் என்னோட இருக்கிற அ எக்ஸ்பெர்டைஸ் வச்சு, ரிசோர்ஸஸ் வச்சு எப்படி அத நான் ப்ராப்பரா பண்றேன்? அப்படின்றது தான் மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மென்ட். சார் இந்த சாப்டர் 1 இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 சார். சாப்டர் 1 ஆஃப் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு தியரியா இருக்கலாம். அது ஒரு சம்மா இருக்கலாம். எஸ்பெஷலி ஃபார் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எப்பவுமே சொல்லுவாங்க சார், சிஎம்ஏ எது வேணா படிங்கம்மா. முதல் சாப்டர் எப்பவுமே இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து கண்டிப்பா வரும். அத மாதிரி இட் இஸ் லைக் திஸ். ஸோ அத நீங்க அப்படியே ஒரு இதுவாவே எடுத்துக்கலாம். எந்த சப்ஜெக்ட் நீங்க எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இது வந்து கஸ்டமர் அப்ஜெக்டிவ். இப்போ இதோட இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டோம். இப்ப கம்மிங் டு தி இது உங்களுக்கு ஸ்கோப் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மென்ட்லாம் ஹை லெவலா நான் உங்களுக்கு சொல்லிட்டு வி வில் மூவ் ஆன் டு சாப்டர் 4. அதுக்கப்புறம் வி வில் கம் டு சாப்டர் 1 சார். ஓகே. ஆ என்ன ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மென்ட்ல நான் வந்து என்னோட முக்கியமான ஸ்கோப் என்ன? என்ன 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 ஹெல்ப் பண்ணும் இந்த ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது ரா மெட்டீரியல் அதாவது நான் இந்த இடத்துல தான் மேனுஃபேக்சர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுலேருந்து, இந்த மேனுஃபேக்சர் பண்ற இடத்துக்கு நான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்ன்றத டிசைட் பண்றதுலேருந்து, இவ்ளோ லேபரர்ஸ் இது பண்ணணும். அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்றதுலேருந்து, குவாலிட்டி டெஃபிஷியன்சிஸ் இல்லாம, டிஃபெக்டிவ்ஸ் இல்லாம குவாலிட்டி என்ஷூர் பண்ணி, குவாலிட்டி கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுலேருந்து,
மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன? க்ளோசிங் ஸ்டாக் அதிகமாவும் இருக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி. கரெக்ட் சார், கரெக்ட். மெட்டீரியல் இது ரா மெட்டீரியல் கரெக்ட்டா எடுத்துட்டு வருது. சப்ளையர் கிட்ட நான் ஆர்டர வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி அ பீரியாடிக்கா ரா மெட்டீரியல்ஸ் உள்ள வரதுலேருந்து, அத அக்கவுண்ட் பண்றதுலேருந்து, புரொடக்ஷன் டீம் எப்பலாம் கேட்குறோனோ, அது ஸ்டோர்ஸ் லெட்ஜர் குடுக்கறதுலேருந்து, அத ப்ராசஸ்க்கு போய் ஒரு லேபரர்ஸ் இன்வால்வ் ஆயி, ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3 அந்த மாரி கோ த்ரூ பண்றதுலேருந்து, அப்புறம் அப்புறம் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்டா போயி, அதுல எனக்கு எந்த விதமான டிஃபெக்டிவ்ஸும் இல்லாம, அந்த குவான்டிஃபிகேஷன்லேருந்து ஃபைனலா எனக்கு வந்து ஆ லாபம் பார்க்கறதுலேருந்து, இந்த என்டயர் ப்ராசஸா ஒன் டைம் ப்ராசஸா இல்லாம கன்சிஸ்டன்ட்டா, ப்ராப்பரா ஒரு அ மெயின்டனன்ஸ்ல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம, பிரேக்கும் இல்லாம பண்றது தான் ஸ்கோப் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மென்ட். ஒரு இடத்த சைட்ல போயிட்டு இந்த சைட் ஓகேவா? இல்லையா? இப்போ ஒரு வீடு வாங்குறோம் சார். அந்த வீடு வாங்கும்போது நம்ம நெறைய பார்ப்போம்ல. ஆ லைக் இந்த இது பக்கத்துல வந்து உப்பு தண்ணியா? இல்ல இது இது வந்து கரெக்ட்டான ஏரியா டூ வயநாடுல போய் நான் லேண்ட் வாங்குறேன்னா, அத விட பெரிய பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வயநாடு ஆல்மோஸ்ட் ஏற்கனவே ஒரு வாட்டி இப்போ 3 ரீசென்ட்டா அடி வாங்கிடுச்சு. நான் அங்க போய் லேண்ட் வாங்குறேன்னா சோ அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ஃபெசிலிட்டி, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி பிளான்ட் வேர் ஐ டூ ஸ்டார்ட் அந்த இதுலேருந்து எனக்கு இப்படியே என் கூடயே ஹெல்ப் பண்ணி டிராவல் ஆகுற ஒரு டூல் தான் ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மென்ட். ஓகேவா சார். ஸோ கம்மிங் டு தி இதுவரைக்கும் உங்களுக்கு ஹை லெவலா வாட் இஸ் வாட்ன்னு சொல்லியிருக்கேன். வீல் கோ டு சாப்டர் 4 அண்ட் தென் ஐ வில் கம் பேக் டு சாப்டர் 1 இன் டீட்டெயில். ஓகேவா? ஸோ நீங்க இதுவரைக்கும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க சார். நான் என்னெல்லாம் எடுக்கிறேனோ அது உங்களுக்கு ஹோம்வொர்க்கு. ஆ ஓகே. நீங்க வந்து இந்த இந்த வாரத்துக்கான ஃபுல் ஹோம்வொர்க்கா நீங்க எடுத்துட்டு, அடுத்த சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இது பண்ணுவேன். கிளாஸ் முடிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுதினா கூட ஓகே தான். ஓகேவா? நான் சாட்டர்டே நைட்டே உங்களுக்கு பேப்பர் அனுப்பிச்சுருவேன் சார். ஓகே. ஆ OR எல்லாத்துலயுமே பேப்பர் அனுப்பிச்சுருவேன். இந்த வீக் டேஸ் இந்த 5 டேஸ்ல எந்த 1 ஹவர் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் சார். அந்த 1 ஹவர் உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேவா? இப்போ நம்ம எடுக்க போற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆ ரொம்ப மேத்ஸ் மாரி இருக்கும். மேத்ஸ் எப்படி சார் நீங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டா உங்களுக்கு போடுவீங்களா? எப்படி? நீங்க படிக்கும்போது? ஓகே. ஓகே. வித் திஸ் இந்த பார்ட் வந்து எப்படின்னா, மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் ரியாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஆப்பரேஷன் ரிசர்ச்ன்றது. நல்லாவே கனெக்ட் பண்ண முடியும். இட் இஸ் நாட் லைக் ட்ரிகனாமெட்ரி, ஆ டெரிவேட்டிவ்ஸ் அந்த மாரிலாம் இது கிடையாது. ஆ இது இது எப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஆளு இருக்கான். ஓகே. அவரு அவரு வந்து அ ஒரு டிசிஷன் எடுக்கணும். அவர்கிட்ட ஒரு ஒரு வேர்ஹவுஸ் இருக்கு. கூட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ற வேர்ஹவுஸஸ் 4 வேர்ஹவுஸ் இருக்கு. ஆனா, அந்த வேர்ஹவுஸ்லேருந்து ஒரு ரா மெட்டீரியல எடுத்து நான் வந்து புரொடக்ஷன் சைட்டுக்கு எடுத்துன்னு போணும். ஓகேங்களா? அப்போ அந்த வேர்ஹவுஸ்லேருந்து நான் புரொடக்ஷன் சைட்டுக்கு எடுத்துட்டு போறது, எப்படி வேணாலும் நான் எடுத்துட்டு போலாம். ஆ லைக் ஒரு ஒரு பெரிய இத கிராஸ் பண்ணி எடுத்துட்டு போணும். அந்த மாரி இருக்கும். ஆனா, எந்த ரூட்ட எடுத்தா அவன் ஈஸியா இருக்கும் அவனுக்கு. அந்த மாரி சொல்றது. அப்புறம் ஒரு ஆள் இருக்காரு. அவரு வந்து 4 ஆள் இருக்காங்க. அவருக்கு வந்து இந்த 4 ஆளுக்கு வேலை எப்படி நான் அலோகேஷன் பண்ணணும். அ எவ்ளோ ஸ்கில்டா இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து 4 ஹவர் அலோகேட் பண்ணலாமா? பிக்கு வந்து 4 ஹவர் 5 ஹவர் அலோகேட் பண்றாமா? அந்த ஸ்கில் செட் பேஸ் பண்ணி எப்படி பண்றது? அந்த மாதிரி. 3வது வந்து 3 ப்ராடக்ட் வச்சுட்டு இருக்கேன். ஓகே. லெட்ஸ் டேக் ப்ராடக்ட்ஸ் ஆர் லைக் திஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஐஸ்கிரீமு, பட்டரு, சீஸ்ன்னு வச்சுட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3த்துக்கும் டிமாண்ட் எந்த ஏரியால அதிகமா இருக்கும்? லெட்ஸ் சே சென்னையா? இல்ல வந்து லைக் சிவகங்கையா? இல்ல திருநெல்வேலியா? நான் இத வந்து இது பண்ணேன்னா, என்னோட டிமாண்ட் எதுல ஜாஸ்தியா இருக்கும்? அந்த மாதிரி நெறைய வந்து கேள்விகளுக்கான பதில்கள சொல்றது வந்து ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மென்ட். ஆ சோ இதோட பேசிக் தாத்பரியமே என்னன்னா, மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் வித் மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார். மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் வித் மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட். சார் நீங்க தியரிலாம் கோ த்ரூ பண்ணும்போது, புக்ல கோ த்ரூ பண்ணும்போது, அப்படியே எம்சிக்யூக்கும் பார்க்குற மாரியே பார்த்துட்டே வந்துருங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
அதான், அதான். ஒரு நிமிஷம் சார். இது நியூ வெர்ஷனா? உங்க பேஜ் மேட்ச் ஆகுதான்னு தெரியல. எதுக்கும் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம். ஓகே. 113 சார். 113. தெரியுதா உங்களுக்கு? இதோ. ஆ. ஓகே. ஓகே, ஓகே. சரி, சரி. 113 எடுத்துக்கோங்க சார். ஓகே. ஆ நீங்க இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் இப்ப ரீசென்ட் வெர்ஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த இது வரும்னு நெனைக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன். ஆ நீங்களும் இன்ஸ்டிடியூட் இது வந்து இது வந்து டாபிக் பேர் வந்து அப்ளிகேஷன் ஃபார் ஆப்பரேஷன்ஸ் ரிசர்ச், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். நீங்க எடுத்துட்டு எல்லாம் சொல்லுங்க சார். எடுத்துட்டீங்களா? ஓகே ஃபைன். ஏன் அப்படி வேரி ஆகுதுல்ல நம்மளுக்கு உங்களுக்கு 4 பேஜோ 3 பேஜ் வேரி ஆகுது. எதனால அப்படி? ஏதோ கம்மி பண்ணிருக்காங்களா அப்போ? ஓ! அந்த எட்ஜ்ல. ஓ! சரி, சரி, சரி. இல்ல சார் ஏதாவது சம்டைம்ஸ் ஓ! ஓகே ஃபைன், ஃபைன். ஓகே ஃபைன். எடிஷன் வருது. ஓகே ஃபைன். ஏதோ சம்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பரவால்ல. நெறையலாம் சேஞ்ச் ஆயிருக்காது சார். எதெல்லாம் சேஞ்சஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன்ல, அது நீங்க மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு எக்ஸெல் ஃபைல்ல போட்டு குடுத்துர்றேன். ஆ அதான் இன்ஸ்டிடியூட் மெட்டீரியலே நீங்க டவுன்லோட் பண்ணிடுங்க. சோ தட் வி வில் பி இன் பார் அதாவது உங்களுக்கு ஆமா. ஓகே. நீங்க இப்ப ரீசென்ட் வெர்ஷனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க சார். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சிலது ஆட் பண்ணியிருந்தானா கூட நீங்களும் வியூ பண்ணிக்கலாம். கஷ்டமா இருக்காது. ஓகே. ரைட். ஸோ ஆப்பரேஷன் ரிசர்ச்சோட முக்கியமான அப்ளிகேஷன் வந்து ஆ டெக்னிக்ஸ் ஓஆர் டெக்னிக்ஸ் நெறைய இருக்கு. நம்மளோட ஓஆரோடது வந்து இதுலேருந்து ஆரம்பிக்குது. நம்மளோட நேஷனல் பிளானிங் பட்ஜெட்டிங்லேருந்து. இப்போ நிர்மலா சீதாராமன் ஜி வந்து அவங்க 5 இயர் பிளான் பண்ணும்போதா இருக்கட்டும், ஆனுவல் பட்ஜெட்டா இருக்கட்டும், எனிதிங் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அந்த மாரி முக்கியமான அட்ரிபியூட்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியமான டூல் வந்து ஆப்பரேஷன் ரிசர்ச் டூல்ஸ். ஓகேவா? நீங்க ஈவன் ஃபார் டிஃபென்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஓஆர் உங்களுக்கு அவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிஃபென்ஸ்ல ஓஆரோட ஸ்கோப் ஜாஸ்தி. பாட் இந்த சிந்தூர் ஆப்பரேஷன்ஸ் நடந்தது இல்லையா சார்? போன வருஷம் மே மந்த்ல ஓஆர் வச்சு தான் நம்பளோட பாட்ட எல்லாம் நம்மளோட அந்த இது இருக்கு இல்லையா? அது பேர் என்ன? ஏவுகணை எல்லாத்தையுமே டிசைன் பண்ணது ஓஆர் டெக்னிக் வச்சு தான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஓஆரோட டெக்னிக்ஸ் வந்து எவ்ளோ ஹியூஜா ப்ளே பண்றது அப்டின்ட்டு. ஆம். ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா, அமேசிங் ஸ்கோப் ஓஆரோடது. அதனால தான் ஓஆர் வந்து இப்ப எல்லா ஃபீல்டுலயும் எடுத்துட்டு வந்தோம். மின்னாடிலாம் எப்படின்னா, இன்ஜினியரிங்லாம் ஆப்பரேஷன் ரிசர்ச் ஒரு சப்ஜெக்ட்டா வச்சிருந்தாங்க. ஃபினான்ஸ்ல இல்ல ஆக்சுவலா. ஆ 2000லலாம் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்ல தான் ஆப்பரேஷன் ரிசர்ச் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இல்ல அது வந்து இன்ஜினியரிங்க்கு மட்டும் கிடையாது. இட் இஸ் காமன் டூ ஆல் ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நீங்க வந்து ஐஏஎஸ் படிக்கிறதுனாலும் சரி, ஐபிஎஸ் இருக்கறனாலும் சரி, பேங்க் எக்ஸாம்ஸ்னாலும் சரி, ஆம், யூ ஷுட் நோ த பேசிக்ஸ் ஆஃப் ஓஆர். ஓஆர் பத்தி கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மாரி. ஃபினான்ஸ்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. சைபர் செக்யூரிட்டி, ஆம், லைக் லீன், சிக்ஸ் சிக்மா, பிளாக் பெல்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஓஆர் பேசிக் டூலா இருக்கும் உங்களுக்கு. குவாலிட்டி அந்த மாதிரி. ரைட். ஸோ டிஃபென்ஸ்லலாம் பயங்கரமா யூஸ் ஆகும் சார். எப்படின்னா, பேட்டில் ஸ்ட்ராட்டஜிஸ், டாக்டிக்ஸ், த்ரெட் அனாலிசிஸ் எனிமி கிட்ட இருந்து வரத வந்து எப்படி ஃபோர்ஸீ பண்றது? நான் வேற எங்கேயோ இருக்கேன். எனிமி வேற எங்கேயோ இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ஓஆர். ஓஆர் இப்போ 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 இங்க வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த ஓஆர்ல வந்து முக்கியமான விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, மாக் மாரி பண்ணுவாங்க சார். மாக் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து ம் ரியல்ஸ்க்கே வருவாங்க. ஸோ
எல்லாத்துலயுமே மார்க் நடக்கும் சார். லைக் மார்க் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஓவரோட டிஃபென்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு எல்லாத்துலயுமே அந்த மாரி தான். நம்ம கம்மிங் டூ சிஎம்ஏஸ் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டுக்கு எடுத்தோம் அப்டின்னா, பிளான்ட் லொகேஷன் அண்ட் சைட்டிங். நீங்க பார்த்துருக்கீங்களா? பிளான்ட் லொகேஷன்லாம் பண்ணும்போது, ஒரு மிஷின் வச்சு அசஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு சாயில், அப்புறம் அதோட வாட்டர், அப்புறம் அதோட ஏர், இது ஒரு ஏரியால ஒரு மிஷின் மாரி இருக்கும். அந்த மிஷின் ஓட அவுட்கம் வந்து ஓஆர்ல அ இது அப்ளை பண்ணி ரிசல்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிளான்ட் லொகேஷன ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் பிளானிங் அதுதான் நம்ம இப்ப படிக்க போறோம் மெயினா மெயினா. இது அதாவது இது சிஎம்ஏக்கும் ஓஆருக்கும் ஓஆரும் எப்படின்னா அண்ணா தம்பி மாரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. ஓஆரும் சிஎம்ஏவும் அண்ணா தம்பி மாதிரி. இது இல்லாம இது இல்லாம எனக்கு வந்து நான் ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப் எடுத்துட்டு வரேன்னா கண்டிப்பா முடியாது. பாசிபிளே கிடையாது. அதனால. நாங்க படிக்கும்போது ஆப்பரேஷன் ரிசர்ச் ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்ற சப்ஜெக்ட் கிடையாது. நான் சொல்றது 20, 30 இயர்ஸ் பேக் சொல்றேன். அது கிடையாது. ஆனா எம்பிஏல வந்து எங்களுக்கு ஓஆர் வந்தது. எம்பிஏ ஃபினான்ஸ்ல ஓஆர் எடுத்துட்டு வந்தாங்க. சிம்பியோசிஸ். அப்பதான் வந்து they were we were asked to do a project on one particular strategy. அப்பதான் we started referring. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஓஆர் இவ்ளோ ஸ்கோப்பா அப்படி சொல்லிட்டு. We could appreciate it அந்த மாதிரி. அண்ட் ஆர்&டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இதுல இப்ப கொரோனாவோட அது 2 இருந்தது இல்ல சார். கோவேக்சின், கோவிஷீல்டு பிஹைண்ட் ஓஆர் ஓஆர் டெக்னிக் தான் அது. அந்த டைம்ல ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல அப்படி ஒரு வேக்சினேஷன் வேர்ல்டு லெவலே இல்லாதது நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரம் பூனே அண்ட் ஊட்டில தான் அதை இது பண்ணி டெஸ்டிங் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதோட பேசிக் இது வந்து ஓஆர் டெக்னிக். எல்லாமே சார் அது. நான் வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங்ல இருந்து, டெக்னாலஜி ஃபோர்காஸ்டிங்ல இருந்து, எனக்கு இது நிஜமா வேணுமா வேண்டாமா? ஓகேவா? சில காம்போனன்ட்ஸ் வந்து நான் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டில யூஸ் பண்ணமா வேண்டாமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் என்ன? ஒரு ஒரு புதுவிதமான விஷயத்த இப்ப நீங்க ஒரு புது ஐடியாவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐடியாவ எவ்வளவு தூரம் உங்களால எவாலுவேட் பண்ண முடியும்? நீங்க நிஜமாவே இல்ல நான் நிஜமாவே எவாலுவேட் பண்றது எனக்கு ரிசல்ட் குடுக்குமா? குடுக்காதா? இப்ப நான் இந்த வழிக்கு போறேன். இந்த வழியில எனக்கு நல்லது நடக்குமா? இல்ல எனக்கு வந்து டிஃபரண்டான ஒரு தாட் ப்ராசஸ்க்கு லேண்ட் அப் ஆயிடுவேனான்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஆனா ஓஆர் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணா நம்மளுக்கு தெரியும். அ இப்போ ஒரு புதுசா ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்காங்க சார். என்னன்னா, மின்னாடி வந்து இப்போ நம்மளுக்கு பாடியில வந்து பிளட் பிரஷர், சுகருக்குலாம் நம்மளுக்கு ஆல்ரெடி டெஸ்ட் இருக்குல்ல. இப்போ பிரெயின்ல நம்மளோட ஃபங்ஷனிங் ஆஃப் பிரெயின்க்குள்ள எலக்ட்ரானிக் சிக்னல் எப்படி டிராவல் ஆகுறது? இந்த எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் மூலமா நான் எந்த லைன்ல நான் ஒரு பெயிண்டர் ஆகலாமா? இல்ல வந்து நான் ஒரு ஒரு டான்ஸர் ஆகலாமா? என்னோட எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் எப்படி டிராவல் ஆகுறது? என்னோட ஃபங்ஷனிங் ஆஃப் தி பிரெயின்ல செரபெல்லம் இருக்கு இல்லையா? அது எப்படி டிராவல் ஆகுறது? அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ ஓஆர் மூலமா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. மிஷன் ஸ்லோவா இந்தியாவுக்கு வருது. அதன் மூலமா என்ன ஆகுறதுன்னா, எப்படி பீஸ் ஆஃப் மைண்ட் அடையறது? நீங்க பார்த்தீங்கன்னா தவிரல, இந்தியாவ தவிர மத்த நேஷன்ஸ் எல்லாம் தே ஆர் அண்டர்கோயிங் லாட் ஆஃப் டிப்ரஷன்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிப்ரஷன்ல இருக்காங்க நெறைய பேரு. பீஸ் ஆஃப் மைண்டே இல்லாம தே கோ டூ சைக்காட்ரிஸ்ட், தே டூ கன்சல்டேஷன்ஸ், கவுன்சிலிங், லாட் ஆஃப் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மனி. ஆ இது இது வந்து ஆல்மோஸ்ட் 65% சொல்றாங்க. அக்ராஸ் குளோப் வந்து நடந்துட்டு இருக்கு. டிப்ரஷன்ற ஒரு விஷயம். இந்தியால மட்டும் தான் நம்மள்கிட்ட சுவாமி, மெடிடேஷன், யோகா அப்படின்றதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம பீப்பிள்லாம் வந்து அந்த மோட் அவ்ளோ 65% இங்கேயும் இருக்காங்க நெறைய பேரு. 65%க்கு போல. ஓகேவா? அண்ட் இந்தியா இஸ் அ நேச்சர் ஆஃப் அந்த மாதிரி ஒரு ஒரு நம்மளோட ஆரிஜின் ஹோலி ஹோலி இந்தியா இது. ஆனா, இப்போ வந்து குளோபல் லெவல்ல ஒரு மிஷன் வந்திருக்கு. என் மைண்டு அ என் எ எ எ என்ன மாரி பண்றதுனால நான் டிப்ரஷன்ல போறேன். சும்மா சுகர் டெஸ்ட் இதனால அதுக்கு ஒரு 4 மாத்திரைய குடுத்து பண்றதுக்காக இது இன்வென்ட் பண்றாங்க. ஆக்சுவலா பண்ணியிருக்காங்க. பட் இன்வென்ட் பண்ணியிருக்க ஆனா அதோட பேசிக் சயன்டிஃபிக்கா பார்த்தேன்னோ, நீங்க பார்த்தெல்லாம் ஓவா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அங்க. அது சம்திங் 75,000 டூ 1,00,000 வரைக்கும் வருது அந்த மிஷின். தலையில மாட்டிக்கணும்.
15 மினிட்ஸ் காமா அமைதியா இருக்கணும். அதுக்கப்புறம் அதுவே சிக்னல் குடுக்கும். அப்புறம் எடுத்து வச்சுட்டு ஒரு இதுல பண்ணேன்னா, அதுவே அதுவே உங்களுக்கு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றது. அந்த ரிப்போர்ட் இது பண்ணி சைக்கியாட்ரிஸ்ட் வந்து தே கிவ் கவுன்சிலிங். அந்த மாரி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. ஐ விஷ் அது இந்தியாக்கு வரக்கூடாது. ரைட். இப்ப பாருங்க சார், இதுல வந்து பிசினஸ் மேனேஜ்மென்ட், டிசிஷன் மேக்கிங்க்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல் சார் இது. ஓகே, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டிசிஷன் மேக்கிங்க்கு அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன். சார் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன். மெயினா இந்த சைட் ஹெட்டிங்ஸ் அசோசியேட்டட் வித் 5 பாயிண்ட்ஸ் போதும். ஓகேவா? எனி 5 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன். சாயில் டெஸ்டிங் ஓவர் சார். இந்த சாயில் இதுக்கு தான் வரும். இதுக்கு தான் அவுட்கம்ன்றது ஓவர்ல தான் பண்றாங்க. ஓகேவா? அப்புறம் இந்த இடத்துல வந்து டேம் கட்டலாம், கட்டக்கூடாது. இந்த இடத்துல இந்த சீடு போடலாம், போடக்கூடாது. அதெல்லாமே ஓவர் டெக்னிக்ஸ் தான். நெக்ஸ்ட். ஓகேவா? எஜுகேஷன் அண்ட் ட்ரெய்னிங். எஜுகேஷன் ட்ரெய்னிங்ல வந்து இப்போ பைஜூஸ்லாம் இருக்குல்ல சார். பைஜூஸ், வேதாந்தா கேள்விப்படுறீங்களா? வேதாந்தா, பைஜூஸ், ஆ அப்புறம் வந்து இந்த ஆலன் அவங்கெல்லாம் வந்து லாட் ஆஃப் ஹை அண்ட் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறாங்கல்ல. அவங்களுக்கு வந்து ஓஆர் பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆ எவ்ளோ நம்பர் ஆஃப் அதாவது இந்த ஏரியால ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க எங்க திருவள்ளூர்ல இருக்கீங்களா? அம்பத்தூரா? சாரி. ஓகே. திருவள்ளூர்லயா நீங்க? திருவள்ளூர்ல திருவள்ளூர்ல எவ்ளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீட் எழுத போறாங்க? அது அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் ஓகே, இவ்ளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா? அவ்ளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் திருவள்ளூர்ல எந்த ஏரியால கான்சன்ட்ரேட் ஆறாங்க? நம்பர் 2. நம்பர் 3. ஓகே, இந்த எவ்ளோ கான்சன்ட்ரேட் ஆறாங்க? இதுல யாரெல்லாம் ஹை இன்கம் குரூப், மிடில் இன்கம் குரூப், லோ இன்கம் குரூப்? 3வது. 4வது, இந்த ஹை இன்கம் குரூப்ப உட்டுருவாங்க. ஓகேங்களா? லோ இன்கம் குரூப்ப உட்டுருவாங்க. இந்த மிடில் இன்கம் குரூப் இருக்காங்களா? அவங்கள டார்கெட் பண்ணி, உங்களுக்கு இந்த கோர்ஸ இஎம்ஐ மூலமா குடுக்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க. மாசா மாசம் 800 பே அந்த குரூப்ப மட்டும் இது பண்ணி, இப்போ மிடில் இன்கம் குரூப் தானே சார் எப்பவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லயே இருப்பாங்கல்ல. நம்ம நல்லா குரோவ் ஆகணும். நல்ல பெட்டரா வரணும். எல்லா இன்கமும் இருக்காங்க. பட் தென் நல்லா நான் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். இவங்க டார்கெட் இந்த மிடில் இன்கம் குரூப் தான். சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, அந்த மிடில் இன்கம் குரூப் நீட்ட கிளியர் பண்றதுக்கு இவங்கலாம் ஹெல்ப் பண்ணி, அங்க ஒரு 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 இன்ஸ்டிடியூஷன் வச்சு செட் பண்ணி, அப்படி எடுத்துட்டு வர ஆம், இப்போ உங்களுக்கு வந்து காஷ்மீர்ல வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ரயில்வே ட்ராக் வந்திருந்தது. நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுல பிஹைண்ட் ஓஆர் தான் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்க பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு இதுவே 1 1/2 இயர்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஓஆர் ஓட இது படி, டூல்ஸ் படி 1 1/2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, லைக் இந்த மாரி பண்ணலாம். இந்த மாரி சப்போர்ட் சிஸ்டம்ல பண்ணலாம். ஐ திங்க் நியர் செம்ம டெக்னிக் சார் அதெல்லாம். இந்தியாஸ் 1178 feet above the river bed, making it 35 meters taller. இல்ல இதுல வந்து இந்த டனல் நெட்வொர்க் தான் ரொம்ப டைம் எடுத்ததாம். தி லாங்கஸ்ட் டனல், ஆ லாங்கஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டனல்ஸ். இங்கெல்லாம் ஓவர் டெக்னிக்ஸ் பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். பயங்கரமா இருந்திருக்கு. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, பண்ண முடியுமா? முடியாதா? ஓகே, எனக்கு பண்ண முடியும்னா, அப்ப நான் எப்படி பெஸ்ட்டா பண்ண முடியும்? ஓகே, நான் பெஸ்ட்டா பண்றேன்னா, எனக்கு பெஸ்ட்டா எப்படி அவுட்கம் வரும்? எனக்கு அவுட்கம் பெஸ்ட்டா வந்துருச்சு. ஆனா காஸ்ட் எப்படி வருது? அந்த மாரி கேள்விக்கு பதில் சொல்லிட்டே வருது தான் ஓவர். ஸோ ஹோம் மேனேஜ்மென்ட் அண்ட் பட்ஜெட்டிங். சார் உங்களுக்கு என்ன ஐடியா வருது? இந்த பாயிண்ட்க்கு விட்டா. ஹோம் மேனேஜ்மென்ட் அண்ட் பட்ஜெட்டிங். எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் மாரி வந்திருக்கு சார். ஓகே.
அதுல எப்படின்னா கீப் பண்ணீங்கன்னா, அதுவே வந்து பை சார்ட் மாரி குடுத்து, நம்ம இதுல ஒரு செலவு இதுக்கு இவ்ளோ செலவு பண்றோம். இதுக்கு இவ்ளோ செலவு பண்றோம். அப்படின்ட்டு. இப்ப வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ஆ இது வந்து பாத்தீங்கன்னா, அவளோட செலவு எதுல ஜாஸ்தியா இருக்குன்னா, என்டர்டெயின்மென்ட்லயும், ட்ரெஸ்லயும் ஜாஸ்தியா இருக்கு. மெஜாரிட்டி சொல்றோம். ஸோ, இப்ப நான் என்டர்டெயின்மென்ட்டையும், ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணினேன்னா, வாட் தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சேஸ் 25% ஆஃப் த யூ நோ அமௌண்ட் வந்து கேன் பி சேவ்டுன்னு சொல்றாங்க. ஓவராலா. ஸோ, இப்போ நீங்க இந்த மாடுலர் கிச்சன்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல சார். இப்ப நியூவா வருதுல்ல. மாடுலர் கிச்சன் வருது. அப்புறம் வந்து இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்றாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கிற பட்ஜெட்டிங் எல்லாமே ஓஆர் டெக்னிக்ஸ் தான் சார். இன்டீரியருக்கு வந்து இப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ளாட்டோட விலை சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்கு தோராயமா சொல்றேன். லேண்ட் இருக்கு. வீடு கட்டுறாங்க. வீடு கட்டுறதுக்கு 40,00,000 ஆகுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்டீரியருக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 15 லேக்ஸ் டூ 20 லேக்ஸ்லாம் செலவு பண்றாங்க. ஆ இப்போ ஆஃப் லேட் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நான் பார்க்குறேன். அப்ப அந்த இன்டீரியரோட அந்த பட்ஜெட்டிங் பண்றதுக்கு ஓஆர் டெக்னிக்ஸ் பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது ஞாபகம் வருதா சார்? நீங்க ஏதாவது கம் அக்ராஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆ. மின்னாடி வந்து சும்மா இது போட்டுருவாங்கல்ல. ஆ சாதாரண ஒயிட் வாஷ் பண்ணி பண்ணுவாங்க. இல்ல சுண்ணாம்பு அடிச்சுருவாங்க. இப்ப அப்படி இல்ல. ஏசியன் பெயிண்ட்ஸ், நெரோலாக்ஸ் அப்புறம் அந்த பெயிண்ட் பண்ற பிரஷ்ஷே பார்த்தீங்கன்னா, ரோலர் பிரஷ் மாரி வந்திருக்கு. பார்த்துருக்கீங்களா? ஆம் பியூட்டிஃபுல்லா. அது வந்து அப்படியே சாஃப்டன் பண்ணி குடுக்கும். அதுலயும் டிசைன்ஸ் வந்திருக்கு. நீங்க அதான் சொல்ல வந்தீங்களா? சாரி நான் இன்டரப்ட் பண்ணிட்டேனா? இப்ப ரீசென்ட்டா எப்படி வந்துருதுன்னா, அந்த பெயிண்டிங்ல யூ கேன் செட் சம் டிசைன்ஸ். அந்த டிசைன்ஸ் வச்சே அவங்க அந்த ரோல் இத வச்சு அழகா பண்ணி குடுத்துறாங்க. பிளெயின் ஒயிட், பிளெயின் ப்ளூ இல்லாம, அந்த டிசைன்ஸ் அப்படியே இன்கார்ப்பரேட் ஆயி அழகா பண்ணி குடுக்குறாங்க. அது இப்ப நியூ ட்ரெண்ட். லாஸ்ட் ஒரு 7ல அந்த ட்ரெண்ட் பார்க்குறேன் நானு. அவ்ளோ இது எப்படி இதெல்லாம் நடக்கிறது? எப்படி இது குயிக் டைம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இன்டீரியருக்கு போங்களேன். உங்களோட ரெக்வயர்மென்ட் சொல்லி அடுத்த அடுத்த நாளைக்கு கிட்ட உங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ரெக்வயர்மென்ட் நெகோசியேஷன் சார்ட்ன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. மேம் இது இது இப்படி இதுக்கு இவ்ளோ ஆகும். இந்த மாரி வரும். இந்த மாரி அவுட்கம். எப்படின்னா ஓஆர். செம்ம வெரி வெரி அ வெரி குயிக் இது. இதெல்லாம் தான் நம்மளோட இந்த விஷயத்த வந்து நீங்க ஸ்கோப்ல எழுதும்போது 7 மார்க்ஸ் எழுதும்போது, இந்த மாரி சைட் ஹெட்டிங்ஸ் பண்ணிட்டு ஃபாலோட் பை 5 பாயிண்ட்ஸ் போதும். எல்லா பாயிண்ட்ஸும் எழுதணும்னு அவசியம் இல்ல சார். 5 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம். அதுக்கு மேல வேணாம். சைட் ஹெட்டிங்ஸ் மட்டும் அதே மாதிரி இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இத தவிர உங்களுக்கு ஏதாவது ஸ்கோப் நீங்க Googleல இது பண்ணி, இல்ல உங்களோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருந்ததுன்னா நீங்க கோட் பண்ணலாம். ஆ முடிஞ்ச வரைக்கும் கம்பெனிஸோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணீங்கன்னா சூப்பர்பா இருக்கும். லைக் எப்படி வந்து ஹவ் அதானி வொர்க்ஸ். ஹவ் வந்து எப்படி வந்து டாபூர் வந்து அவங்களோட ரீசென்ட் இதுல ஓஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரௌஸ் பண்ணி நீங்க பண்றீங்க, அடிஷனலா பண்றீங்கன்னா பண்ணலாம். இதே இது எழுதினாலே ஃபுல் மார்க்ஸ் குடுத்துருவாங்க சார். ஓகே 7 உங்களுக்கு தியரிக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் சார். ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மி பண்ணுவாங்களான்னு நெனச்சுக்காதீங்க. சம்முக்கு என்ன மாரி வெயிட்டேஜ் கரெக்ட்டா இருந்தா 7 மார்க் குடுத்துருவாங்கல்ல. அதே மாரி தியரிக்கும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி சப்ஜெக்ட் தியரிக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா நம்ம இந்த ரிலவன்சியோட எழுதணும். வெரி குட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட எழுதணும். புக்ல இருக்கிற பாயிண்ட்ஸே எழுதலாம். தப்பு கிடையாது. புக்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் ஜெனரலா எழுதணும். புக்ல இருக்கிற பாயிண்ட்ஸே எழுதினாலே 7 மார்க் வந்துரும். நல்லா நீங்க அத பத்தி யோசிக்கவே வேணாம். ஸ்டடி மெட்டீரியல நல்லா பாத்துருங்க சார். இன்டர் ஸ்டடி மெட்டீரியல் நல்லா பாத்துருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், சஜஸ்டட் ஆன்சர்ஸ் அதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். புல்லட்டின் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. அதுவும் கோ த்ரூ பண்ணுங்க. யூ வில் பி ஏபிள் டூ கிராக் இட் அவுட் வெரி ஈசிலி. ரைட். சார் நான் இப்ப இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வி வில் ஸ்டார்ட் சம்ஸ். அதாவது அடுத்த வாரத்துலேருந்து. இதெல்லாம் தான். இன்னைக்கு ஹோம்வொர்க் என்னன்னு சொல்லிடுறேன் சார் ஓஆர்ல. நீங்க அதாவது நெக்ஸ்ட் சண்டே என்ன டெஸ்ட் இருக்கும்னா, இந்த டெஸ்ட் தான். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன் ரிசர்ச் தியரி கொஸ்டின் ஒண்ணு. ஓகேவா? அப்புறம் வாட் ஆர் த 2 ஃபங்ஷன்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன் ரிசர்ச்? யூ ஷுட் டாக் அபவுட் அந்த ரிசோர்ஸ் ரெக்வயர்மென்ட். அப்புறம் இன்னொரு சாரி 2 அப்ஜெக்டிவ் இருந்ததே.
ஒண்ணு ரிசோர்ஸ், இன்னொன்னு வந்து கஸ்டமர் சர்விஸ். யூ ஹேவ் டு டாக் அபவுட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். கஸ்டமர் சர்வீஸ்னா என்ன, ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனா என்ன? ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், ஆமா அவ்வளவுதான். ஸ்கோப் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க இந்த சைட் ஹெட்டிங்ஸ் மட்டும் நல்லா பார்த்து இந்த டயக்ராம் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹை லெவல்ல போடுங்க இத. உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நான் இந்த சாப்டர் 1 வருவேன்ல, அப்ப டீடைல்டா நான் சொல்றேன். 3 கொஸ்டின் சார். ஒரு கொஸ்டின் அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்பரேஷன் ரிசர்ச். அடுத்தது அந்த 2 அப்ஜெக்டிவ்ஸ். கரெக்ட். 2 ஃபங்ஷன்ஸ். ஆமா. 2 ஃபங்ஷன்ஸ். கரெக்ட். டிடபிள்யூ. ஒன்னு வந்து கஸ்டமர், அதாவது 2 அப்ஜெக்டிவ்ஸ். கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். யூ ஹேவ் டு ரைட் ஆன் இட். நீங்க எது ப்ரிப்பேர் பண்றதுனாலும் 7 மார்க்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. எனி எனி தியரி கொஸ்டின் 7 மார்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பண்ணிடுங்க. அப்புறம் அடுத்தது வந்து ஸ்கோப் ஆஃப் ஆப்பரேஷன் ரிசர்ச் ஒன்லி சைட் ஹெட்டிங் மட்டும். சைட் ஹெட்டிங் மட்டும். சார் இந்த ஸ்கோப் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த சிலபஸ் பிளஸ் லாஸ்ட் சிலபஸ்ல 7 டைம்ஸ் வந்திருக்கு. 7 டைம்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே சார். ஸோ இதோட ஓஆர் முடிக்கிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா சார்? நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு டூ லெட் மீ நோ. ஐ கேன் கிளாரிஃபை இட் ஃபார் யூ. ஸோ இத